ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். பாரம்பரியமான பல உணவு வகைகளை ரீசெண்ட் டேஸில் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் நம்ம சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். முக்கியமாக சிறுதானியங்கள், நவதானியங்கள், கவுனி அரிசிகளை வச்சு விதவிதமான ரெசிபீஸாக நம்ம வீடியோஸில் போட்டுட்ருக்கோம். மறந்து போன ஆரோக்கியமான உணவு வகைகளை மீட் எடுக்கிற முயற்சியில் ஒரு சில உணவு வகைகளை நாம் ரெசிபீஸாக ரீசெண்ட் டேஸில் போட்டுட்ருக்கோம். அதில் ஒன்று தான் வெள்ளை சோள உருண்டை சாதம். ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப கம்மியான பொருளை வச்சு உடம்புக்கு உபாதை இல்லாத விதத்தில் இந்த மாதிரி சோள உருண்டைகளை முந்தி காலத்தில் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே அவங்களே விளைய வச்சு அறுவடை பண்ணி சேர்த்தது. ரொம்ப சத்தானதும் கூட. இந்த ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே ரீச் ஆயிரும். இன்றைக்கி நாம் வெள்ளை சோளத்தில் தான் சாதம் செய்ய போகிறோம். 2 சோள வகைகள் இருக்குது. ஒன்று வெள்ளை சோளம், எல்லாருமே சாப்பிடக்கூடியது. இன்னொன்று சிகப்பு சோளம், கால்நடைகளுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. 1 கப் அளவுக்கு சோளத்தை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி நாம் ஊற வச்சுக்க போகிறோம். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 4 மணி நேரம் சோளத்தை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறட்டும். 4 மணி நேரத்தில் சோளம் நல்லா ஊறிடுச்சு. இதோட குவான்டிட்டி எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இது மற்ற வகைகள் பருப்பு வகைகள் மாதிரி ரொம்ப பெருசாக உப்பி வராது. சோளத்தை தனியாக வடிகட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதில் இருக்க ஈரப்பதம் போகட்டும். அப்போ தான் நம்ம 1-2 அரைச்சி இல்லைன்னா இடித்து சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். நார்மலாக ஃபேன் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. அதில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சு. இதை நாம் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வீட்டில் இடி உரல் இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இடித்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கிறது நம்ம கோர்ஸாக தான் அரைக்கணும். நம்ம சாதம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பார்த்திங்களா, தெளிவாக சொல்லணுன்னா நம்ம ஓட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். முதல்ல ஒலையை தண்ணி ஊற்றி ஒலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்த அளவுக்கு 4 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சோள உருண்டை சாதத்துக்கு நல்லெண்ணெய் வலு சேர்க்கும். அதனால் நல்லெண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். முந்தி காலத்தில் செஞ்ச பொருட்கள் எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் தான் மெயினாக இருந்திருக்கு எல்லா வீட்லேயுமே. இந்த 2 பொருட்கள் தான் நிறைய பலகாரங்கள் பண்டங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சோளத்தை நம்ம இதில் சேர்த்துட்டோம். கை விடாமல் ஓரளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறினதுக்கப்புறமா நாம் இதை க்ளோஸ் பண்ணி ஆவிலேயே வேக வைக்க போகிறோம். அடி கனமான பாத்திரமாக இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால அவ்வளோ சீக்கிரமாக அடி பிடிக்காது. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் முதல்ல. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குன்னு. அரை வேக்காடு வெந்திருக்கு, பாதி அளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் பாதி வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி கரெக்டாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்போஸ் தண்ணி பத்தாமல் இருந்தது அப்படின்னா சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவுலோடவை கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம நார்மலாக அரிசி ஒலையில் கொதிக்க விட்டு தனியாக அதை தனியாக வடித்து எடுத்துருவோம். அந்த மாதிரி இதை வடிக்க முடியாது. அப்படிங்கிறனால தண்ணியை நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் சேர்க்கணும். சோள சாதம் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்பை இறுக்கமாகவும் வலுவாகவும் வச்சுக்கும். தாளிப்புக்கு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இல்லை அப்படின்னா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் முக்கியமாக சேர்க்கணும். அதை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வேணால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இது கூடவே
பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நான் இப்போ சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருள்லேயுமே மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில நம்ம விதையை எடுத்துகிட்டு சேர்த்தனால காரம் அவ்வளோவா தெரியாது. சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம அரை வேக்காடு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றப்போ கரெக்ட்னு இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சோளத்துக்கு தனியாக உப்பு சேர்த்து அதை வேக வச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த தாளிப்பை சோள சாதத்தில் சேர்ந்து நம்ம கலந்து விட்டுடலாம். பார்க்குறதுக்கு சோள சாதம் வந்து குழஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டு தான் உருண்டை பிடிக்க போகிறோம். அந்த டைமில் கொஞ்சம் திக்காயிடும். இது ஆற திக்காயிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் உருண்டை பிடிச்சி நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சோளம் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. இந்த சூட்டில் இருக்கிறப்பவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எடுக்கிற கரண்டிலையும் கையிலையும் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருண்டைகளாக தான் பிடிச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி ஒன்றா வச்சிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான உடம்புக்கு வலுத்தடக்கூடிய சோள உருண்டை சோறு ரெடி ஆகிடுச்சு. இது கூட அட்டகாசமான சுவையில் மொச்சை குழம்பும் மோர் வச்சுருக்கேன். இந்த உருண்டைகளை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டோட காம்பினேஷனோட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். வயிற்றுக்கு உபாதை இல்லாமல் ரொம்ப லைட்டாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் தான் இருக்கும். இந்த ஆரோக்கியமான சோள உருண்டை சாதத்தை நீங்களோட ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care.